வணக்கம். இந்த வீடியோல ஒரு வீக்லி சார்ட்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கிற ஒரு 3 நல்ல ஸ்டாக்ஸ் பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோல வரக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே, இந்த சேனல்ல வர எல்லா கண்டென்ட்டுமே வெறும் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். எந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எதுவாக இருந்தாலும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த சேனல்ல உள்ள எல்லா வீடியோவுமே வெறும் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து நேஷனல் அலுமினியம். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வீக்லி சார்ட்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கிற ஸ்டாக்ஸ் ப்ளஸ் இல்லைன்னா பிரேக் அவுட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். ஓகே, வீக்லி சார்ட்ல வச்சிருக்கிறேன். இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து ஆல்ரெடி ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை இடத்துல இருக்கு, அதை பிரேக் பண்ணி ஒரு நல்ல க்ளோஸ் மேலே கொடுத்துருக்கு. வித் வால்யூமோடவே கொடுத்துருக்கு, நல்ல க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஸோ தொடர்ந்து இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுற பட்சத்தில் இந்த லெவலை ஹோல்ட் பண்ணி சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் இந்த ஸ்டாக் தொடர்ந்து மேலே முன்னேறுன்னு எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி வீக்லி சார்ட்ல ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அந்த லெவல் வரைக்கும் போகலனா கூட இதுலேருந்து இந்த லெவல் வரைக்கும் டேரக்டாக போகலனா கூட ஒரு நல்ல மூமெண்ட் கொடுக்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ லிஸ்ட்ல அடுத்து இருக்கிற ஸ்டாக் சன் ஃபார்மா. ஓகே, ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஆல்ரெடி இந்த சார்ட்ல ஃபார்ம் ஆயிருக்கு. இதுல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி அந்த பேட்டர்னை இந்த வீக் வந்து ஒரு நல்ல டீசெண்டான கிரீன் கேண்டில் கொடுத்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் கொடுத்து மேலே மூவ் ஆகி நல்ல ஒரு க்ளோஸ் கொடுத்துருக்கு. இந்த க்ளோசிங் சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில், இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் தொடர்ந்து இந்த ஸ்டாக் மேலே மூவ் ஆகி நல்லா அப்டேட் கொடுக்கறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. லெவலான 1840க்கும் அதையும் தாண்டி போகும் பட்சத்தில் 1939 அதோட ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்குனா எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு ட்ரெண்ட் லைன் கூட பார்க்க முடியுது. இதுல இப்படி கூட ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஓகே, இதுல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, இதுல ஒரு 2 தடவை வீக் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகி கீழே போயிருக்கு. இப்போ எக்ஸாக்டா அந்த ட்ரெண்ட் லைனை டச் ஆகிற மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பெட்டர் என்ட்ரின்னு பார்த்தோம்னா இதுக்கு மேல இப்போ இந்த சேனல் பார்ட்னா ட்ரையாங்கிள் பார்ட்னா பிரேக் அவுட் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணியிருக்குல்ல, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி இதை ரீடெஸ்ட் பண்ணும் பட்சத்தில், இல்லை பிரேக் பண்ணி இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகும் பட்சத்தில் ஒரு நல்ல என்ட்ரியா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. இந்த லெவலை டச் பண்ணலாம், மறுபடியும் அதையும் பிரேக் பண்ணி ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ எப்பவும் எந்த ஸ்டாக்லையும் என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்றது நல்லது. சேஃபான என்ட்ரியா இருக்கும். ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா என்ட்ரி ஆகுறது நல்லது. உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிக்கோங்க. ஸோ இது அடுத்தால இந்த லிஸ்ட்ல அடுத்து இருக்கிற ஸ்டாக் வந்து அதானி போர்ட்ஸ். இது ஒரு நல்ல வொலட்டாலான ஸ்டாக்கு. அடிக்கடி நியூஸ்லயும் அடிபடக்கூடிய ஸ்டாக். ஸோ இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஸ்டாக். இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னா, இதில் ஒரு வீக்லி சார்ட்ல ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி ஒரு சின்ன பிரேக் அவுட் கொடுத்துருக்கதை பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் கொடுத்து இந்த லெவலில் ஒரு சின்னதாக பிரேக் அவுட் கொடுத்து மேலே க்ளோஸ் ஆகிருக்குல்ல, இந்த லெவல்லையும் பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நார்மலாக இந்த மாதிரி பிரேக் அவுட் வரும்போது மேலே நல்ல அப்சைட் பொட்டன்ஷியல் கொடுக்கும். பட் ஆனால் இதில் இன்னும் ஒரு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கு. இதோட ப்ரீவியஸ் ஹை வந்து பக்கத்துலேயே இதில் இருக்கு. ஆல் டைம் ஹை சொல்லலாம், ஆல் டைம் ஹை இதில் தான் இருக்கு, ப்ரீவியஸ் ஹை இதில் தான் இருக்கு. இந்த வீக்கை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா கூட ஓகே எக்ஸாக்டா அந்த பேட்டர்ல தான் இருக்கு. எக்ஸாக்டா அந்த வீக்கை கனெக்ட் பண்ணோம்னா எக்ஸாக்டா அந்த லைன்ல டச் ஆகி ரெசிஸ்டன்ட் இருக்கிற மாதிரி இருக்கு. ரெசிஸ்டன்ட் இருக்கிற இப்போ அந்த லைன்ல டச் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இதை பிரேக் பண்ணும் பட்சத்துல, இதுக்கு மேல பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகும் பட்சத்துல இந்த ஆல் டைம் ஹையும் பிரேக் பண்ணி இதை சஸ்டெயின் ஆகும் பட்சத்துல இந்த ஸ்டாக் ஒரு நல்ல அப் ட்ரெண்டை தொடர்ந்து கொடுக்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இது தொடர்ந்து வாட்ச் பண்ணணும். இது நல்ல பிரேக் அவுட் வந்து ரீடெஸ்ட் பண்ணி சஸ்டெயின் ஆகும் பட்சத்துல இந்த ஸ்டாக் நல்லா மூவ் ஆகும். ஸோ இந்த வாரத்துக்கு வீக்லி சார்ட்ல பிரேக் அவுட் ஆகியிருக்கிற ஒரு 3 ஸ்டாக்ஸ் வந்து நேஷனல் அலுமினியம், சன்ஃபார்மா அண்ட் அதானி போர்ட்ஸ். இந்த 3 ஸ்டாக்கையும் வாட்ச் லிஸ்ட்ல வச்சு வாட்ச் பண்ணுங்க. ஒரு நல்ல பிரேக் அவுட் வரும்போது உங்களோட நல்ல அனாலிசிஸ் பண்ணி அதுபடி டிசைட் பண்ணலாம். தொடர்ந்து நல்ல நல்ல கண்டென்ட் கொடுக்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.